ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்தோடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா வர சண்டே எதனா ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் எப்போ வேணாலும் அப்டேட் வரலாம். ஸோ எனி டைம் வேணா அப்டேட் எப்போ வேணால் கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போ அப்டேட் வந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அகிம்சா என்டர்டைன்மெண்ட் தான் அந்த ஒரு படத்தை வாங்கி எதனா வேர்ல்டு வைடான டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அஃபிஷியலாக அவங்களே ஒரு வீடியோ விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ரெட்ரோ படத்தையும் நம்ம அகிம்சா என்டர்டைன்மெண்ட் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ வெறித்தனமான சம்பவம் தான். அண்ட் இந்த ஒரு படத்தை கேரளாவில் யார் வாங்கியிருக்கா, அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேச கர்நாடகாலாம் யார் வாங்கியிருக்கான்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அஃபிஷியல் அப்டேட் கொடுப்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு படத்தை ஓடிடியில் யார் வாங்கியிருக்கான்ற அப்டேட் வரல. ஸோ அந்த வகையில் அதுவும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ படம் ரிலீஸுக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்கு. ஸோ அதனால கூடிய சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சு நீட்டாக கொடுத்தாங்க நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்துடும் தான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ கருப்பு படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக நம்ம திரிஷா அவர்களோட இன்ட்ரோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரோ வீடியோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம திரிஷா அவரோட லுக்கில் வேற லெவல் இருந்துச்சு. ஸோ திரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா லாயராக தான் வராங்க. ஸோ நம்ம சூர்யா அவர்கள் லாயரு. ஸோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் லாயரு. ஸோ ரெண்டு பேருக்கு காம்பினேஷனாக போட்டிருக்காங்க. ஸோ வேற லெவல் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா நம்ம திரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் காட் மோட் சாங்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஷாட் மாதிரி இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா காட் மோட் சாங்ல இடையில இவங்களும் டான்ஸ் பண்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த ஒரு திரிஷா இன்ட்ரோ வீடியோல பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ன்றத நம்ம சாயபங்கர் வெறித்தனமா போட்டிருக்காருன்னு தான் சொன்னோம். ஸோ இங்கிலீஷ்ல பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ செம்ம மாசா இருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ அந்த வகையில் நம்ம படத்துல எல்லாம் எவ்வளவு வச்சிருக்காருன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா மாசா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வெறித்தனமா இருக்க போகுது படத்துல. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா படம்ன்றது தாறுமாறான சம்பவத்தோட ரெடி ஆயிருக்க போல இருக்கு. ஸோ வெறித்தனமா இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மே 14ஆம் தேதி பிளாஸ்ட் சம்பவம் லோடிங். அண்ட் இந்த ஒரு படத்தை பத்தி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அஃபிஷியலா நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ படம்ன்றது கண்டிப்பான மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கருப்பசாமினாலே மாசு தான். ஸோ அதில் நம்ம சூர்யா அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பான டபுள் மாசு தான். ஸோ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ட்ரைலர் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவரோட கருப்பு படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா வர சண்டே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு தேங்க்யூ.